இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு கணவர் திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க ஒரு பெண் தன்னுடைய முன்னாள் காதலனை பற்றி பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி தருணங்கள் ரொம்பவே கம்மியாக தான் எப்பயுமே சீரியலில் சினிமாக்களில் வரும். ஏன்னா அது ஒரு ஆணாதிக்க சமூகம்னு வச்சுக்கலாம், இல்லை ஆண்களுடைய ஈகோ டக்குன்னு ஹர்ட் ஆகிடும்னு வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். இதனால தான் பார்த்திங்க அப்படின்னா காலா படத்தில் ஒரு சீனில் ஈஸ்வரி ராவ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் கிட்டக்க என்னுடைய பழைய காதலனை போய் நான் பார்க்க போகிறேன், முருகனை நானும் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டலாக ஒரு சீன் சொல்லும்போது அந்த சீனே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், புதுசாக இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் காவேரி என்னதான் கான்ட்ராக்ட் கணவராக இருந்தாலும் கூட விஜய் கிட்டக்க நிவினை பற்றி சொன்னதே நமக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இன்னமும் அடுத்த ப்ரோமோ பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக அது போயிட்டுருக்கு. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு எப்படி அவன் ப்ரப்போஸ் பண்ணான் அப்படின்னா ஒரு தேட்டருக்கு கூட்டு போய் தேட்டரில் ஹீரோயினுக்கு பதிலாக என்ன ஹீரோயின் ஆக்கி என்னுடைய ஃபோட்டோ ஃபுல்லாக வச்சு அந்த தேட்டர்லேயே காலியாக இருக்க வச்சு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. உடனே இப்போ அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி தானே நீ என் கூட கல்யாணம் பண்ணி இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் ஒத்துக்கிட்ட. ஒருவேளை அவனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நீ இந்த கல்யாணத்தையே ஒத்துக்க மாட்டேதானே அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது கரெக்டாக ஆரம்பிக்குது. இப்போ போக வந்துச்சு என்னன்னா நம்ம இப்போ நிவினா மிஸ் பண்ணிட்டோமோ, பேசாமல் இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே வேணால் கொஞ்சம் நாளில் போய் நிவினை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னா விஜய்க்கு அவருடைய தேவைகள் இருக்குது. அவருக்கு இந்த சொத்தை அவர் பேரில் மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதுக்கு நடுவில் இந்த கதையை இப்போ மனசில் இவரே நிவின் மனசுலையும் நிவின் கூட திருப்பி சேர்ந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இவர் விஜயே காவேரியோட மனசில் விதைக்கவும் ஆரம்பிக்கிறார். ஆனால் அதுக்குள்ளார ஒரு வேளை இந்த நிவின் அண்ட் ராகினி கல்யாணத்தை கட்டாய கல்யாணமாக நடத்தி வச்சுறதுக்கான வாய்ப்புகளும் இப்போ விஜயே சொன்னாலும் கூட திருப்பி அங்கே போக முடியாத நிலைமையாக ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் ஏகப்பட்ட ட்விஸ்டெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் ஏற்கனவே